ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்களா? உங்கள் எக்ஸை ஃப்யூச்சரில் நீங்கள் மீட் பண்ணுவீங்களா? 2 பேரும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் காதல் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும். உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகாமல் போயிருந்திருக்கலாம். இப்போ உங்கள் பர்சனுக்கு வேறு ஒருத்தர் கூட லைஃப் அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஒருத்தர் கூட லைஃப் அமைஞ்சிருக்கும். இப்போவும் உங்களோட எக்ஸோட நினைவுகள் அப்பப்போ உங்கள் மனசில் வந்துட்டு போகுது. அவங்கள எப்போவாவது ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவோமா, இல்லை மீட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்கணும், சூழ்நிலைகளை சொல்லணும் அப்படின்னு, என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஓகே, இப்போ இதுக்காக நம்ம ஒரு ரீடிங் பார்க்கலாம். ஓகே, உங்கள் எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்களா ஃப்யூச்சரில் அப்படின்னு. இது யாருக்கான ரீடிங்னா, மீட் பண்ணுவோமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ரீடிங்னு வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? உங்கள் எக்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவர் கார்டு வந்திருக்கு, அடுத்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3வது கார்டு பேஜ் ஆஃப் கப்ஸ், 4வது கார்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 6வது கார்டு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 3 ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ உங்கள் எக்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மீட் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் எக்ஸை நீங்கள் சந்திப்பீங்களா, சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, டீட்டெயில்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு டவர் கார்டு வந்திருக்கு. டவர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சந்திப்பு ரொம்ப சடனாக நடக்கும், ஒரு ஷாக்கிங்கான ஒரு சந்திப்பாக இருக்கும், ஒரு அன்பிளான்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்துல உங்களோட எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உங்கள் எக்ஸ் திரும்பவும் வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸ் ஆனது அவங்கள மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த பெயின் திரும்பவும் நீங்கள் அந்த பெயினை ஃபீல் பண்ணலாம். அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் அது ஒரு ரீஸ்டார்ட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் எக்ஸை மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட, ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ஒரு கேம் மாதிரி, ஒரு ப்ளேஃபுல்லாக எடுத்துக்காமல் ரொம்ப சீரியஸாக பார்க்குற ஒரு ஸ்டாண்டில் தான் உங்கள் பர்சன் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜில் தான் உங்களோட எக்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்னர் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு இவங்க தான் நம்மளோட பார்ட்னர் அப்படின்ற ஃபீல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, உங்கள் எக்ஸ் உங்களை பார்த்ததுமே மனசில் ஒரு ஒரு இன்னோசன்ட் ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களை பார்த்து திரும்பவும் அந்த பழைய லவ் ஸ்பார்க் அவங்களுக்குள்ளே வரும், அந்த ஸ்பார்க் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு மூவ் எடுத்து கேஷுவலாக பேசுனாங்க அப்படின்னா, அவங்க அப்பாலஜி கேட்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே மீட் பண்ணி பேசுகிற சிச்சுவேஷன் அமையும் போது உங்களோட எக்ஸே ஃபஸ்ட் மூவ் எடுத்து அந்த நேரத்தில் அவங்க மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2 கார்டு வந்திருக்கு அடுத்தடுத்து பென்டக்கிள்ஸு. அதுக்கப்புறம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க திரும்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்க நினச்சாலுமே அது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப அவசரமாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க.
ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ், பெரிய கமிட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களோட பிஹேவியர் இருக்கும். எஃபர்ட்ஸ் காட்டுவாங்க, பட் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த 2 கார்ட்ஸுமே கொடுக்குறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மீட் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு மீட்டாக இருக்காது. ஓகேவா? இந்த சந்திப்பு நீங்களும் உங்கள் எக்ஸும் மீட் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கேஷுவலாலாம் இருக்காது. ஒரு ஃப்யூச்சர் ஃபேமிலி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட், ஏதாவது குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள், இல்லை ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலயமா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் மூலயமா தெரிகிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஏதோ ஒரு 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 ஈவெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத விதமாக ஒரு ஈவெண்ட்டில் 2 பேருமே மீட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 5 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. அந்த ரெக்ரெட் ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், அது தப்பு அப்படின்னு அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் 5 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. நீங்கள் மீட் பண்ணும்போது பழைய அந்த பெயின், அது எல்லாமே, அந்த காயங்கள், அது எல்லாமே மனசுக்குள்ளே திரும்பவும் ஒரு மாதிரி ரீகால் ஆகும். ஓகேவா? ஆனால் அது வந்து பாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதை வந்து பேக்கேஜாக அப்படியே தூக்கிக்கிட்டே போக மாட்டீங்க. அந்த வலிகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். திரும்ப நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவீங்க. அந்த பாஸ்ட் பெயின்ஸ், வூன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து 3 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருக்கும். நீங்கள் 2 பேருமே மீட் பண்ணதுமே நீங்களும் உங்கள் எக்ஸும் பேசிக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டோனில் தான் இருக்கும். நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரீகனெக்ட் ஆவீங்க. ஓகேவா? அப்படி தான் ரீகனெக்ட் ஆவீங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் ரீகனெக்ட் ஆவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் உங்களுக்குள்ளே அந்த ரேப்போர்ட் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சந்திப்பு வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒரு சோஷியல் கேதரிங்கில் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனில் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்லி டோனில் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீபில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து செல்ஃப் லவ், இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க எல்லா விதத்துலையுமே. ஒரு மெச்சூரிட்டி லெவல்லையும் சரி, ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி, உங்களோட இண்டிபெண்டன்ஸும் சரி, எல்லா டிசிஷனும் நீங்கள் தான் எடுக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க. அதை வந்து உங்களோட எக்ஸ் வந்து அட்மையர் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் டிஸ்ப்ரேட்டாக இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ரொம்பவே காமாகவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் உங்கள் பர்சன் உங்களை வந்து திரும்பவும் நம்புவாங்க. நம்பி ரீகனெக்ட் ஆகலாம், ரீபில்ட் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களோட பிஹேவியர் இருக்கும், உங்களோட ஸ்டேஜும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மீட் வந்து ஒரு ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ்க்கு வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சந்திப்பாக இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து நம்ம ஃப்யூச்சரில் திரும்பவும் சேர முடியுமா அப்படின்றத பற்றி இன்டைரக்டாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நம்ம திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா, திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் ஏற்கனவே ஃபுல் ஸ்டாப் வச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் இப்போ கமா போடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் விரும்பினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பவர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு சடனாக
ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஓகேவா? ஒரு ஷாக்கிங் மீட்டாக இருக்கும் அந்த மீட் அப்படிங்கிறது இந்த ரீடிங் மூலயமா தெரியுது. அடுத்து வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் வரும். ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. நிறைய பழைய பெயின்ஸ், அந்த பழைய நினைவுகள், அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஓகே, எல்லா எமோஷன்ஸும் மிக்சட் எமோஷன்ஸாக இருக்கும். அந்த அன்பு, காதல், அந்த சந்தோஷமான தருணங்கள், அப்போ நடந்த பிரச்சனைகள், வலிகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த சந்திப்பு வந்து அப்படியே லைட் ஹார்ட்டடாக, ஃப்ரெண்ட்லி அண்ட் ஒரு ரீகனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்லோவாக மாறும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பழைய இம்மெச்சூர் பர்சனாக இப்போ இருக்க மாட்டாங்க. இப்போது ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளான ஒரு பர்சனாக, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்ட், அதனால் பவர் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், என்ன டிசிஷனாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க உணருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது நீங்கள் அலோவ் பண்ணினா மட்டும்தான், உங்களோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆகும். உங்களோட சம்மதம் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சைல் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, மேரேஜ், ஃபேமிலி லைஃப் கூட இந்த கார்டுகள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கப்புறம் இருக்கும். நீங்கள் உங்கள் எக்ஸை மீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த ரீடிங் மூலயமா உங்கள் எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.